ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி துணி பணியாரம் செய்யலாம். இது மாதமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு 5வது மாதம் இது சீர் மாரி சுட்டு எடுத்துக்கிட்டு போவாங்க. இது நம்ம பாரம்பரியமான உணவில் இதுவும் ஒன்று. 2 டம்ளரால் 2 கிளாஸ் டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கிறேன், இட்லி அரிசி. இதனால் 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அதில் வெள்ளைப்பாகு ஊற்றுறதுனால இதை அரைச்சிட்டு அப்புறம் காட்டுறேன். மாவு இந்த பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சேன். மாவு புளிச்சிச்சு. இப்போ 2 பிடிச்சபடி கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 தேங்காய் பாதி பல்லாக ஆக்கி வச்சுருக்கேன், பாதி துருவி வச்சுருக்கிறேன். இதை நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கிறேன் லைட்டாக. இப்போ 400 வெல்லம் வச்சுருக்கிறேன். இதை லேசாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்தாந்து இந்த மாவில் ஊற்றணும். வெல்லம் பாகு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்தாண்ட ஏலக்காய் தூள் இருக்குது, கடலப்பருப்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் இந்த மாவில் கொட்டி இப்போ நான் கலக்க போகிறேன். ஏலக்காய் தூள், கடலப்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு இப்போ கலந்துட்டேன். இப்போ நல்லா இட்லி மாவு பத்துக்கு வந்துடுச்சு. இந்த குண்டில் நல்லா இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 பனைக்கு கொஞ்சம் கம்மியாக. இப்போ தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வேடு கட்டிக்கணும். இப்படி கொஞ்சம் உள்ளே அமுக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி வேடு கட்டிக்கிட்டு வேட்டியோட இந்த கயிறு எடுத்து நல்லா இப்படி முடிச்சு போட்டுக்கணும், அவுந்துக்காமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுட்டு இப்போ நான் அடுப்பில் கொண்டு போய் நம்ம இப்போ வச்சிடலாம். தண்ணி சுட்டதும் நம்ம இந்த மாவை எடுத்து ஊற்றலாம். தண்ணி இப்போ வச்சோம், தண்ணி சுட்டு இப்போ ஆவி வருது. இப்போ நம்ம மாவை இதில் மொண்டு ஊற்ற போகிறோம். இப்போ வேறு ஒரு துணியை எடுத்து நம்ம இப்படி இதை வேர்வைப்படாமல் இருக்கிறதுக்காக இப்படி மூடி வச்சுட்டு ஒரு சின்ன பேஷன் ஏதாவது ஒன்று மேலே கிண்ண எடுத்து இதை இப்படி மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு. இப்போ மாவு கரண்டியை விட்டு உள்ளே பார்க்கறதும் மாவு வெந்துடுச்சு. இப்போ எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். துணி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி தான் 3 இல்லைன்னா 5 சுட்டு எடுத்துக்கிட்டு பொண்ணுங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ரொம்ப சாஃப்டான துணி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்.